மாட்டி ஒன்று பொண்ணு, நம்ம ஊர் மாதிரி பெஞ்சு சேரு போட்டா சாப்பாடு வைக்கிறாங்க. கீழே தானே தாராளமா இடம் இருக்குது. எத்தனை வருஷம்னாலும் போட்டு உட்காந்து சாப்பிடலாம். அதனாலதான் கூட்டம் எவ்வளவு வந்தாலும் சமாளிச்சிடுறாங்க. டக்கு டக்குன்னு வர ஜனங்களும் சாப்பிட்டுன்னு போயினே இருக்காங்க. சரிம்மா ஒன்று பொண்ணு, நீ மட்டும் சாப்பிட்டுன்னு இருக்கிற, தம்பி சேகரங்க தெரியல டாடி. நானே அவர்தான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். எங்கதான் போறேன் எங்கதான் வாரான்னு எனக்கு தெரியல. சுவாத்த தின்னுட்டு போய் தான் அவனை தேடி பிடிச்சு 4 மண்டையில போட்டு சாப்பிடுன்னு சொல்லணும். சரிம்மா ஒன்று பொண்ணு, சாப்பிடு. சரி டாடி. இந்த சுக்கு காப்பி பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்கானக்கா. பெத்த தகப்பே பக்கத்துல இருக்காரு, கொஞ்சம் கூட டிசிப்ளின் இல்ல. பச்சைக்கிளி சாப்பிட்டு இருக்கியோ? ஆமா மோனர், உங்களுக்கு பார்க்க என்ன வாந்தி எடுப்பது போலயா தெரிகிறது? இல்ல டாடி சாப்பிட்டு இருக்காரு, என்ன வேணும் ஏது வேணும் கேட்டு வச்சிட்டு பிறகு உட்கார்ந்து சாப்பிட்டுக்கலாம்ல. ஓனர், பந்தி பரிமாறுவதற்கு இத்தனை பேர் சுத்தி கொண்டு இருக்கிறார்கள். பிறகு நான் எதற்கு பரிமாற வேண்டும்? அதனால் முதலில் சோத்தை தின்னு விடுவோம் என்று அமர்ந்து விட்டேன். நல்லா அமர்ந்தா சோத்தை தள்ளி அம்மாவை சிம்பு பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கலாம். ஓனர், அது ரொம்ப தள்ளி போயிரும். ஏன் தள்ளி போன என்ன? பிறகு சேர முடியாது. ஓஹோ ஓனர், நான் இங்கே அமர்ந்திருப்பதில் உங்களுக்கு என்ன சிரமம்? சிரமம் இல்லை, கன்றாவியாக இருக்கிறது. ஏன் ஓனர், எதற்கு? அது அந்த பக்கம் போறாலும் வராலும் ஒண்ணும் தெரியல. சொத்தால குழம்பு வேணா ஊத்தக்கு கூட முடியல. அவ்வளவுதானே ஓனர், என்னையும் கூறுங்கள், நான் கூப்பிடுகிறேன். குழம்பு வேண்டுமா, கூட்டு வேண்டுமா, இல்ல இன்னொரு முட்டை வேண்டுமா? இன்னொரு இலை வேணும். ஓனர், சாப்பாடு முன்னாடி இருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக இலையை சாப்பிட போகிறீர்கள்? இலையை நான் சாப்பிடத்தான் கேட்கணும். இந்த சாப்பாடு சத்த நேரம் மூடி வச்சுட்டு பிறகு சாப்பிடலான்னு கேட்டேன். மாட்டி ஒன்று பொண்ணு, எதுக்குமா? அது வந்து டாடி, வாய்க்குல சோத்த போட்டா உள்ள போகல. என் தம்பி வரல பத்தியில அவன் சாப்பிடலன்னு நினைச்ச உடனே சாப்பிட முடியல. அதுக்குதான் மூடி வச்சுட்டு பிறகு சாப்பிடலாமான்னு பாக்கேன். மாட்டி ஒன்று, மூடி வச்சுட்டு அப்புறமா சாப்பிடறதுக்கு இதெல்லாம் ஊடாமா? இது பந்திமா, டக்குன்னு உட்கார்ந்தோமா சாப்பிட்டோமா இருந்து போனோமான்னு இருக்கணும். சாப்பிட்டுமா ஒன்று பொண்ணு, சாப்பிட்ட பிடிக்கலன்னா மூடி வச்சுட்டு இருந்து போ, மூடிலாம் வைக்க கூடாது. சரி டாடி. டாடிக்கு நான் பேசுறது மட்டும் காதுல கேக்குது. அந்த பச்சைக்கிளியும் சுக்கு காப்பியும் பண்ணியது ஒண்ணும் தெரியல. ஒரு நாள் இழுத்துக்கிட்டு ஓட போற அன்னைக்கு தான் தெரியும் டாடிக்கு. என்ன பீசாண்டி? ஆமா, கண்ணுமணி இருந்தாலும் போச்சு, கருப்பாம்பூச்சி இருந்தாலும் தெரியுதுங்க, பார்க்கதான் என்னோட வேலை. நீ மூலக்கான ஏன் வந்து இருக்கியாக்கா? நான் அவட்டால எனக்காவது பேசடி பார்த்திருக்கியா? அப்படி இருக்கும்போது என்ன வந்து ஏன் கேட்க மீன்காரி? நீங்க பேசுறத பார்த்ததில்ல, ஆனா ஏசுறத பார்த்திருக்கேன். இப்போ அதுக்கு என்ன சொல்ல வர? இல்ல வானரி, அதுல யாரும் பாத்தியலா அவளை ஏசுனியலான்னு கேட்க வந்தேன். ஆமா, உன் மவளை எங்க பார்த்தாலும் பிடிச்சி ஏசியதான் என்னோட வேலை. அந்த கருப்பாம்பூச்சி காணலாம் ஏன்ட்ட வந்து கேட்க கூடாது. எங்கயா சந்தல பந்தல போந்து எடுக்க போய் பாரு. வானரி, வயசுக்குள்ள எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறியே? ஏன் பேசுறேன்னா 2 சரக்கு ஒடிஞ்சிருமாக்கா? உங்ககிட்ட வந்து நான் கேட்டதுக்கு தம்பி சேகர் கிட்டவே கேட்டிருக்கலாம். ஆமா, இந்த ஆதி காலத்து கிழவிக்கே என் தம்பி சேகரே தம்பிதான். அதுக்காக மார்மாவேன்னு சொல்ல முடியுமா? ஏன் மாவளை கெட்டுனா உரிமையோட மார்மாவனேன்னு சொல்லலாம். ஓஹோ, இப்படி எல்லாம் மனசுல ஆசை வளர்த்துட்டு தெரியறீங்களா? அப்படிலாம் நான் எதுக்கு வானரி ஆசையை வளர்க்க போறேன்? என் பிள்ளை படிச்ச பிள்ளை, அவளுக்கெல்லாம் மாப்பிள்ளை கீவுல நிப்பாவே. எங்க ரேஷன் கடையிலயா? அங்கதான் தினந்தோற கீவு நிக்குது. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க வானரி. என் மவ கண்ணுமணியை கட்டியதுக்கு என் வீட்டு வாசல்ல கீவுல வந்து நிக்காவளா இல்லையானே? ஆமா, நல்லா நிப்பாவே. என் வீட்டுல தான் நீ இருக்காங்கன்னு தெரியும், மறந்துடாத. இதுக்கு முன்னாடி கீவு நின்னதுல என் மேல கீவு நிக்க போறதுல எனக்கு தெரியும். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க வானரி. என் மாவளுக்கு எப்படி அழகான மாப்பிள்ளை வாரானே. நல்ல சேவ சேவன்னு உயரமா டாக்கிட்டர் மாப்பிள்ளைய பிடிக்கேன். இந்த சுக்கு காப்பியை சொல்றியா? ஐயோ ஓனர், கண்மணி எனக்கு சிஸ்டர் மாதிரி. அப்ப அங்க பக்கத்துல இருக்காது? இவங்க என்னோட சிஸ்டர் ஃப்ரெண்ட் மாதிரி. ஓஹோ, அப்படி போதா கதை. வானரி, என்ன மீன்காரி பேதி இருக்கு உனக்கு? உங்க தம்பி சேகர் எங்க? என் தம்பி சேகர் விளையாட கேன் பேக்குல தான் இப்பதான் இறக்கி விட்டேன். விளையாடாதீங்க வானரி. இந்த கிழவி கூட எனக்கு என்ன விளையாட்டு? இந்த பாரு மீன்காரி, நானே என் தம்பியை காண்பேன் தான் தேடிட்டு உட்கார்ந்துட்டு சாப்பிட முடியாம. அப்படியே தம்பி சேகர் என்ன சேர்த்து காணுமா? அப்ப சரி வானரி, என் மாமா சேகர் தம்பி கூட தான் இருப்பா. எப்படி இருந்தாலும் தம்பி
ஒரு நாளைக்கு ஏட்ட நல்லா வாங்க போற பாத்துக்க. வானரு ரெண்டு பிள்ளைகளும் ஃப்ரெண்டா பழகுது. அது மட்டும் இல்லாம நம்ம சொந்தக்காரவிய தானே, எதுக்கு இப்படி தப்பா பேசுறியே? நான் தான் தப்பா பேசினா? அப்போ உனக்கு இதுல சந்தோஷம் தான். உன் மகன் என் தம்பி கூட சுத்தியல உனக்கு விருப்பமா? இந்த பாரு மீன்காரி, அவிய ரெண்டு பேரும் வயசு பிள்ளைகளே, கொஞ்சம் உன் மகளை கண்டிச்சு வைக்க பாரு. நான் பேசுறது எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டீங்களே. வார வாரம் இந்த மீன்காரி முன்னால மாதிரி தெரியல. ஊட்டா எனக்கு தெரியாமலே கல்யாணம் முடிச்சு வச்சாலும் வச்சு விடுவேன். இவட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். நல்லா செஞ்சிருக்காவல, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா டீச்சர், டேஸ்ட் நாக்குல நடனம் ஆடுது. என்ன ருசியா செஞ்சிருக்காவே. இது மட்டும் நம்ம ஊரா இருந்தா ஒரு பெரிய பாத்திரத்துல சாப்பாடு வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிருப்பேன். ஒரு வாரத்துக்கு சுட வச்சு வச்சு சாப்பிட்டிருப்பேன். இந்த ஊர்ல எல்லாம் வச்சுட்டாவே என்ன பண்ண? ராத்திரிக்காவது இந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்து தருவாங்களா தரமாண்டாவளா? ஷில்பாக்கா, அது எப்படி நீங்க ஒரு வாரம் வச்சு சாப்பிடுவீங்க? 2 நாள்ல எங்க வீட்டுல எல்லாம் வாங்கிட்டு போற சாப்பாடு கெட்டு போயிருது. ஒரு வாரம் எப்படி இதை வச்சு சாப்பிட முடியும்? டீச்சர், அதெல்லாம் நல்லா சாப்பிடலாம். என் வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கும்போது நான் ஒரு வாரத்துக்கு சாப்பாடு வாங்கி கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவேன். குழம்பையும் வாங்கி கொண்டு போய் உள்ள வச்சிருவேனா, தேவைப்படும் போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சூடு பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுருவோம். அப்படியா? ஒரு மாதிரி ஆயிராது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது டீச்சர். சூடு பண்ணா புதுசா வடிச்சது மாதிரியே இருக்கும். அப்படியா? ஆமா டீச்சர், எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கும்போது நான் அப்படிதான் செய்வேன். என் மகள நானும் நல்லா விரும்பி விரும்பி சாப்பிடுவோம். கல்யாண வீடு ஃபங்க்ஷன் வீடு வந்துட்டுனா ஒரு வாரம் எங்க வீட்டுல சோறு பொங்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஜாலியா இந்த சாப்பாடே ஒரு வாரம் வச்சு சாப்பிடுவோம். பரவாயில்லையே, இது நல்ல ஐடியாவா இருக்கே. அடுத்த தடவை ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நானும் இதையே ஃபாலோ பண்ணி. டீச்சர், இங்க பாருங்க, அவ சொல்லி மாதிரிலாம் செய்யாதுங்க. ஷில்பாக்கும் ஜவுனிக்கும் அது மாதிரி சாப்பிட்டு பழகி இருக்குமா இருக்கும். நீங்க அவ சொல்லியதும் கேட்டு அதே மாதிரி செஞ்சிடாங்க. சின்ன பிள்ளைல வீட்டுல வச்சிருக்கிய கல்யாண வீட்டு சாப்பாடு எங்க வாங்கினாலும் சரி ஒரே நிலையில காலி பண்ணிடணும். அதுக்கு பிறகு மிச்சம் இருந்தா அதை யூஸ் பண்ணவே கூடாது. அதெல்லாம் அள்ளி தூர போட்டுட்டு வீட்டுல புதுசா பொங்கி கொடுங்க பிள்ளைகளுக்கு. நான்லாம் ஒரே நாள் தான், அதுக்கு மேல அதை வச்சு சாப்பாடு கொடுக்கவே மாட்டேன் பிள்ளைகளுக்கு. அடுத்த நாள் இருந்தா கூட அள்ளி தூர போட்டுருவேன். நீங்க அவ சொல்லியது கேட்டு அப்படி செஞ்சு விடாதங்க. நான் சொல்லியது கேளுங்க, சின்ன பிள்ளைகளுக்கு அது மாதிரி கொடுத்துட்டு வாந்தி பேதி வந்துடும். ரோசா பக்கா, நாங்க பல வருஷமா அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் செஞ்சது கிடையாது. இப்போ எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்லல்ல, சோறு வாங்கிட்டு வந்து ராத்திரிக்கு சாப்பிட்டுட்டு மீதிய தண்ணி ஊத்தி வச்சிருவோம். குழம்பையும் சூடு பண்ணி வைப்பேனா 2 நாளைக்கு சாப்பிடுவோம். அதுக்கு பிறவும் ஐயோ ஷில்பா, அப்படிலாம் சாப்பிடக்கூடாது, நல்லது இல்ல. ஏக்கா, நாங்க கஷ்டப்பட்டவியெல்லாம் எங்களுக்கு அது ஒண்ணும் செய்யாது. வீட்டுல ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கி வச்சிருக்க, நீ என்ன கஷ்டப்பட்டவள? ஏக்கா, இப்ப கொஞ்ச நாளா கஷ்டம் தானே பட்டுட்டு இருக்கோம், அதுதான் சொன்னேன். வீடு இல்லாம தெருவுல தானக்கா தங்கி இருக்கோம். அதனால கல்யாண வீட்டு சாப்பாடு எல்லாம் கிடைச்சா எங்களுக்கு அமிர்த மாதிரி 2-3 நாளைக்கு வச்சு இப்பயும் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணுமே செய்யாது. டீச்சர், நீங்க பிள்ளைகளுக்கு இப்பயே கொடுத்து பழக்குங்க. அப்பதான் கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வர முடியும். சரி ஷில்பா, நானும் அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கேன். இந்த டீச்சரும் கேட்க மாட்டேங்கவளே, படிச்ச முட்டாளாதான் இருக்கு. எனக்கு சாப்பாடு வேண்டாம், போதும். அஜய், கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்ல, கிண்டிட்டு அப்படியே வச்சிருக்கேன்னு. சாப்பிடு அஜய், பசிக்கு தானே அப்பயே சொன்னியே. ராத்திரி சாப்பிடக்கு நேரம் இது, என்ன கொஞ்சம் சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு பிடிக்கல, வேண்டாம். இல்ல, பிடிக்காதுக்கு என்ன இருக்கு? இது கறி குழம்பு தானே, சாப்பிடு. நேத்து முழுக்க என்கிட்ட பிரியாணி வேணும்னு கேட்டு இருந்தீல்ல, இதுலயும் கறி போட்டிருக்கு, கறி குழம்பு தானே, சாப்பிட. பிரியாணி வேற, இது வேற. பிரியாணி ரொம்ப சூப்பரா சாப்பிடக்கு டேஸ்டா இருக்கும். இது சுத்தமா நல்லவே இல்ல, எனக்கு பிடிக்கவும் இல்ல. வேண்டாம், இறந்து பாரு. இல்ல, சாப்பிடுன்னு சொல்லிருக்கு, சாப்பிடு. இது ஒண்ணு நம்ம வீடு கிடையாது. ராத்திரி எப்ப சாப்பாடு தருவாங்களோ, ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சிட்டு எப்ப கிளம்பி வீட்டுக்கு போகாம தெரியாது. நம்ம வீடா இருந்தா நீ கேட்டதெல்லாம் நெஞ்சதெல்லாம் வாங்கி தருவேன், செஞ்சு தருவேன். இங்க அப்படியே நம்மளா செஞ்சு சாப்பிட முடியும்? என்ன சொத்த நேரம் கழிச்சோன்னு எனக்கு சோறு வேணும், பசிக்குதும்பா. நான் போய் ஓயாம சோறு போட்டு தர முடியுமா? ஒழுங்கு அள்ளி தின்னு அஜய். வேண்டாம். தங்கச்சி எப்படி அள்ளி சாப்பிட்டு இருக்க பாரு. நீ என்ன அவளோட சின்ன பையனா பெரிய பையன் தான்ல? ஒழுங்கா சாப்பிட அஜய். அம்மா, இது தின்னவே எனக்கு பிடிக்கல.
நல்ல சாப்பாடு தான், என்ன ருசியா இருக்கு, சாப்பிட ஜெய். 4 வயது அள்ளி தின்ன ஜெய். நான் வேணா உருட்டி வாயில தள்ளட்டா? வேண்டாம், நீ பெருசா உருட்டி வாயில தள்ளி விடுவா. நானே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு. சாப்பிடு, பறந்தாச்சு என்ன சாப்பிட காடம். சாப்பிட்டீங்க நம்ம கடையில ஏதாவது வாங்கி தருவாங்க பார்த்தா சத்தம் படியா. சாப்பிட்டு வர சாக்லேட் கேட்கணும். மம்மி, என்ன மீனா? உங்க அப்பா கூட தானே உட்கார்ந்து சாப்பிட சொன்னே, சாப்பிடலையா? நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? அதுக்குள்ளயா? ஆமா, நான் சாப்பிட்டேன். அப்பா வரதி சொன்னானா, நான் சாப்பிட்டேன். அப்படியாம்மா? சரி, அப்பாட்ட போய் இரு, அம்மா சாப்பிட்டுட்டு வந்துறேன். சரி. இவனை விட சின்ன பிள்ளை எவ்வளவு அழகா வந்து சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு போகுது ஐயா அம்மாட்ட. இது போல இருக்குது, நம்ம பக்கத்திலேயே இருந்து சாப்பிடு சாப்பிடுனாலும் ஒழுங்கா திங்கிது இல்ல. கடையில நொறுக்கு தீனி வாங்கி கொடுத்தா மட்டும் போத, நல்ல நொறுக்கு உட்காந்தானு தங்கச்சியும். சோறு திங்கன்னு மட்டும் வலிச்சிரும். எம்மா பாப்பா, எலும்பெல்லாம் பார்த்து கடிச்சு சாப்பிடுமா. சரி மாமா. கடிக்க முடியலனா என்கிட்ட தாமா, நான் கடிச்சு தாரேன். இல்ல மாமா, எனக்கே பற்கள்லாம் இன்னும் நல்லாதான் இருக்கு, நானே கடிப்பேன். அதுக்கு இல்லம்மா, உனக்கு கடிக்க தெரியுமோ தெரியாதோன்னு கேட்டேன். அதெல்லாம் நல்லா தெரியும் மாமா, சூப்பரா கடிச்சு சாப்பிடுவேன். இவ்வளவு கறியில ஒரு துண்டு எலும்பு கூட மிஞ்சாது. அந்த அளவுக்கு கிளீனா சாப்பிட்டு இலைய கிளீன் பண்ணிடுவேன். இன்னொருத்தர் கூட இந்த இலையில சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சுத்தபத்தமா சாப்பிடுவேன் மாமா. சரிம்மா பாப்பா, நான் வேணா என் இலையில இருக்க கறியோ இலையில வைக்கட்டுமா? வேண்டாம் மாமா, நான் வேணும்னா வாங்கி சாப்பிடுறேன். நீங்க சாப்பிடுங்க மாமா. இல்லம்மா பாப்பா, நீ சாப்பிடு. மாமா பிறவு சாப்பிடியம்மா. ஏன் மாமா, உங்களுக்கு சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்லம்மா பாப்பா, சாப்பிடுறத பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. மாமா அப்படி எல்லாம் பாக்காதீங்க, எல்லாருக்கும் கண் திஷ்டி விழுந்துரும்ல. நீங்க சாப்பிடுங்க மாமா. சரிம்மா பாப்பா, நீ சாப்பிடுனா சாப்பிடு. சரி மாமா. பாப்பா சாப்பிடுற அழக பாத்துக்கிட்டே இருக்கலாம். என்ன ஒரு அழகு. என்ன மாட்டே, குழம்பு எதுவும் தேவைப்படுது? அப்படியே தேவைப்பட்டாலும் யார் குழம்பு தேவையோ அவங்கள கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே. என்ன அதுக்காக கூப்பிடியா? குழம்பெல்லாம் வேண்டாம், நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையானே கேட்கதான் கூப்பிட்டேன். சாப்பிடலன்னா நான் வேணா ஊட்டி விடட்டுமா ஒன்னார்? என்னது, எனக்கு ஊட்டி விடுறியா? இல்ல ஒன்னார், உங்க கண்ணை பார்க்கும் போது பசி தெரியுது. அதான் பாம்போல எதுக்கு பசியில அங்கே இங்கே சுத்திக்கிட்டு இருக்கீங்க, நான் வேணா ஊட்டி விடட்டுமான்னு கேட்டேன். வாயில எனக்கு நல்லா வந்துடும். சோறு தின்னுட்டு இருக்கீங்க, சும்மா விட்டுட்டு போறேன். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் எனக்கு ஊட்டுவேன் கேட்டுவேன்பா. ஓனர், ஒரு நல்ல மனசுல தான் சொன்னேன், தப்பா இருந்தா மன்னிச்சு. சரி, சாப்பிட்டுட்டு வா, நீ வச்சுக்கிறீ. சரிங்க ஓனர், கண்டிப்பா வாரேன். பேதிதான் இருக்கு. ஆமா, என் தம்பி பாத்தியா? உங்க தம்பி 2 பிகரோட அந்த பக்கம் போனாரு, பார்த்தேன் ஓனர். என்னது பிகரா? அது வந்து ஓனர், ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தேன்னா அதனால அப்படிதான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அப்ப பக்கத்துல பார்த்தவனுக்கு என்ன தெரியும்? அது ஆயாவா இல்ல பிகரான்னு கண்டுபிடிச்சிருப்பேன். பிடிப்பா, நல்லா பிடிப்பா, உன் பேச்சே சரியில்லை. இதுக்கு மேல என்ன பேச்சே வச்சுக்கிட்டா சொல்லிவிட்டேன். ஓனர், பேச்சு இல்லன்னா மூச்சு நின்னு போயிரும். யாருக்குல? யாருக்கும்? நான் கூட எல்லாம் வில்லங்கமா இருக்கும்னு நினைச்சேன். பூரா பைத்தியமா தான் சுத்திக்கிட்டு இருக்கு. சரோஜா, சாப்பிட்டியம்மா? தம்பி சேகர் சாப்பிட்டானம்மா, பிள்ளைகள் சாப்பிட்டாவ்ல? சாப்பிட்டாச்சு. தம்பி சேகர் சாப்பிட்டானம்மா? ஏக்கா, அவன் 2 பிகரோட சாப்பிட்டானா? இப்ப நான் இந்த மொட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். எல்லாம் இந்த மொட்டையை சொல்லணும். சரோஜா, அந்த புழுக்கைய ரொம்ப நேரமா காணும், பாத்தியம்மா? எந்த புழுக்கையும் பார்க்கல, சாணியும் பார்க்கல. ஏக்கா, யாரு உங்க பியாத்திய கேக்குறிய? ஆமாமா தங்கச்சி, என்னடா இருந்தாலும் அவையம் அவனோட பிள்ளைல, அவளை கவனிக்காமையும் பார்க்காமையும் எப்படி இருக்க முடியும்? ஏக்கா, கவலைப்படாதங்க. அவ நம்ம முதல்ல நின்னோம்ல அந்த இடத்துலதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான பார்த்தேன். அப்படியாடா, நான் பார்க்கவே இல்லம்மா. அப்படியா, நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். சரிடா, சாப்பிட்டுட்டு போய் அந்த புழுக்கையை பாப்போம். வானா நின்னாலும் சரி, நடந்தாலும் சரி, பேசினாலும் சரி, கோபப்பட்டாலும் சரி, அழகோ அழகுதான். கண்ணு மணிக்குள்ள சாப்பிட்டா சாப்பிடலையானே